பாக்குறதுக்கே ரொம்ப பிரிட்டியா அவ்ளோ அழகா இருக்கீங்க. சோ எனக்கு வந்து உங்களோட மேக்கப் ஸ்டஃப்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சோ எனக்கு பெருசா தெரியாது. மேக்கப் வந்து ரீசெண்டா டிஃபரெண்ட் நெறைய வந்திருக்கு. ஆமா, நெறைய ஆமா. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நெறைய வந்திருக்கு. ஓகே. இங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு என் டாட்டருக்குலாம் பெருசா மேக்கப் மேல இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்ல. சினிமா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகே. அதனால யாராவது பக்கத்துல ஆர்டிஸ்ட் புதுசா ஏதாவது நான் பழைய தான் லைட்டா தான் போடுவேன். நான் அப்பல்லாம் என்ன மாதிரியான மேக்கப்ஸ் நீங்க அப்போ போடுவீங்க? இது ம் மாரி நெறைய பிராண்ட்ஸ் கிரீம்ஸ் மேக்ஸ் அது ஃபேக்டர் இதுன்னு. மேக்ஸ் ஃபேக்டர் இருந்துச்சு. மேக்ஸ் ஃபேக்ஸ் ஓகே. மேக்ஸ் ஃபேக்டர் இருந்துச்சு. ஓகே. அதுல நம்பர்ஸ் இருக்கும். ம். 625E, ஓகே. 625, 626, ம். E, ம். B ம். அப்படி இருக்கும். ஓகே. அது வந்து அ அ லண்டன்லேருந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு கோட்டா இருக்கும். ஓ! ஓகே. இவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ மேக்கப் செட்ஸு ஓ! குடுப்பாங்க. ஓகே. அதுல எல்லாமே இருக்கும். எல்லாம் சோ ஃபாரின் இதுதான். அவங்களோடதே உங்களுக்கு வந்துரும். அவங்களோட ஓகே. அப்போ ஒரே மேக்கப் மேன் தானே இருப்பாங்க. ஓகே. ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஒரு மேக்கப் மேன் இருப்பாங்க. ஓகே. எல்லா ஆர்டிஸ்டையும் நான் இன்னும் எங்களுக்கு முன்னாடி காலத்துல ம். அ சிட்டி பாபு ஒரு மேக்கப் மேன். ஓகே. அவர் வீட்டுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க சாவித்திரி அம்மா, தேவிகி அம்மா, தேவிகா அம்மா, அப்புறம் மத்த பெரிய ஆர்டிஸ்ட் ஜமுனா அம்மா. ஓகே. இவங்கெல்லாம் போய் அங்க மேக்கப் போட்டு வெயிட்டிங்ல இருப்பாங்களாம். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அப்படி அவரே மேக்கப் போட்டு ஓகே. அனுப்புவாரு. அதே மாதிரி ஒரு லேடி ம். ஆங்கிலோ இந்தியன் லேடிக்கு ஓகே. ஹேர் ட்ரெஸ் அப்படி இருந்தது அந்த காலத்துல. ஓகே. அப்போ அந்த மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த மேக்கப் மேன் கிட்ட தான் இருக்கும்.